கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் தேவச்சனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை துதிங்கன்னு சொல்லுகிறார். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க, ப்ரைஸ் ஹிம். அது எப்படி இருக்குதா? இட் இஸ் ஸோ ப்ளசன்ட் அண்ட் ப்ளீஸபிள். அது ரொம்ப இன்பமாக இருக்குது. அது ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்திலிருந்து ஒரு துதியை செலுத்தும் பொழுது அதில் உண்டாகிற சமாதானம், அதில் உண்டாகுகிற அந்த இன்பம் அதிகமாகவே இருக்கிறது. இதை நம்ம அனுபவிக்க வேண்டும். இதை அனுபவித்தால் மட்டும்தான் அதில் உள்ள இன்பம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா துதிக்கிற மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டான். அவனு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் துதிக்கிறவர்களாக இருங்க. உங்கள் வாயில் கர்த்தருடைய துதி இருப்பதாக. அது ஆசீர்வாதமாக இருக்கும். துதிக்கிற தேவ பிள்ளை எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டே இருப்பான். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி ஒரு போராட்டமான நாளாக இருக்கலாம். எதுவாக இருந்தான்னு, கோலியாத்துக்கு முன்னாடியும் துதிக்கிற தாவீது தோற்று போகவில்லை. ஏன்னா துதி கோலியாத்தையும் வீழ்த்தும். தூர பயணங்கள் போகிறீங்களா, துதிச்சுக்கிட்டே போங்க. தாவீது பாருங்க, ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். அதுதான் பொறுப்பு. அந்த பொறுப்பு செஞ்சு கொண்டிருந்தாலும் அதுலேயும் மேலான ஒரு பொறுப்பு இருக்குது. அது துதிக்கிற பொறுப்பு. அதனால் நீங்கள் ஆஃபீஸ்குள்ளே இருந்தாலும், லேப்டாப் முன்னாடி இருந்தாலும், பிசி முன்னாடி எதில் இருந்தாலும், இல்லை ஆஃபீஸினுடைய பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் உட்காந்துருந்தாலும், எவ்வளோ வேலை லோடு இருந்தாலும் சொத்திரம் பண்ணி கொண்டே வேலை செய்யுங்க. எப்படி நீங்கள் சுவாசம் எடுத்துக்கொண்டே அந்த வேலையை செய்கிறீங்களோ, ஜபமும் ஆவிக்குரிய சுவாசம். ப்ரேயர் இஸ் த ஆக்சிஜன்னு தேவ மனிதர் ரேனாடு மங்கை சொல்லுவார். ஜெபிக்க தவறுகிற மனிதர் குடும்பங்களில் பல எல்லைகளில் சத்துரு நுழைகிறதற்கு வாசலை திறக்கிறான். துதி ஜபமாக மாறும். நீங்கள் துதிக்க 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 ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். என்ன நடக்க போதுன்னு பேசுவார். ஒரு தேவ மனிதர் இப்படி தான் சொன்னார். அவருக்கு திடீர்னு ஆவியானவர் ஒரு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பாடல் பாடுகிறார், துதிக்கிறார், பைபிளை வாசிக்கிறார். தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் ஆஃபீஸ் ரூம் வருகிறார். ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஆஃபீஸ் வேலைகளை தொடங்குகிறார். நல்லா துதிச்சதுனால உள்ள அனல் கொண்டு இருக்குது. இப்போ திரும்பியும் வேலை தொடங்குறாரு. இப்போ கையில் பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து எழுத்து வேலைகள் நடக்குது. இந்த நேரத்தில் அவர் உள்ளத்தில் ஒரு சபையாருடைய ஒரு பேர் வருது. இந்த சபையில் உள்ள ஒரு வாலிப பிள்ளையினுடைய பேர் ஆண்டு உணர்த்துகிறார். ஏன்னா ஜெபிக்கிற தேவ மனிதனுடைய ரேடார், அதாவது கொடைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடைக்கு கீழே வந்துட்டோன்னா என்ன இருக்கும்? மழை பெய்யாது, வெயில் அடிக்காது. அப்போ ஒரு தேவ மனிதர் ஒரு கொடையை போல, ஒரு பந்தலை போல, அவங்க கீழே தான் நம்ம இருக்கிறோம், அவர்கள் நிழலில் நம்ம இருக்கிறோம். அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அவர் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த பேரை உடனே வந்த உடனே அந்த நபருக்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஐயா, நான் சாகிற மாதிரி திணறிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு லிஃப்ட்டில் மாட்டிட்டேன். இங்கே வென்டிலேஷன் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆப்பிரிக்கா தேசம், அதில் ரொம்ப அருமையான கட்டடங்கள்லாம் பார்க்க முடியாது. மோசமான ஒரு லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன். கரண்ட் போயிட்டு பாருங்களேன், ஜென்ரேட்டர் கூட இல்லாத ஒரு கடையில் தான் மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப சஃபகேஷன் ஆகி அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் பயங்கர தருவாயில் பாஸ்டர் கரெக்டாக அடிச்சிட்டார். அப்போ அந்த தேவ மனிதன் எவ்வளோ தெளிவாக ஆண்டோடைய சவுண்டை கேட்டிருக்காரு பாருங்கள். அப்போ துதித்தல் இன்பமானது. ஏன்னா துதிச்சா பரலோக விஷயம் டவுன்லோட் ஆகும். நம்மளுடைய வருமானம் மாடு மேய்க்கிறதுனாலையோ ஆடு மேய்க்கிறதுனாலையோ தாவீதுக்கு வரல. தாவீதினுடைய உயர் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆடு மேய்ச்சதுனால மட்டுமல்ல, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச தாவீது தேவனுக்கும் கீழ்ப்படிஞ்சார், துதித்து கொண்டே இருந்தார். நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்க இந்த வருமானம் உயர்த்துரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துதிக்க மாட்டீங்க. லேப்பில் உட்காந்துருப்பீங்க, வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த வேலையோ செய்யும் தொழிலே தேவன்னு இந்த உலகத்தான் சொல்கிறான். ஆனால் தேவ பிள்ளைக்கு அப்படி கிடையாது. நமக்கு தேவன் தான் தேவன், தொழில் தேவன் இல்லை. அதனால எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் சோத்திரமும் பண்ணால் அது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். எந்த போலீஸும், எந்த உலகத்தாரும், எந்த பட்டதாரியும் யாரும் உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் அழைப்பையோ, உங்கள் மேலே உள்ள தெய்வீக அந்த அனாயிண்டிங்கையும் பாதுகாக்க முடியாது. நீங்கள் தான் பாதுகாக்கணும்.
உங்களுக்காக யாரும் பாதுகாக்க முடியாது. பரலோக ராஜ்யம் செல்லும் பொழுது உங்களுக்காக யாரும் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. உங்கள் மனைவியை கூட நீங்கள் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. ஒவ்வொருத்தங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். என் பிள்ளையை நான் கூட்டு போயிடுவேன்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ஒவ்வொரு பேரும் நம்ம துதிக்க பழகினால்தான், சோத்திரம் பண்ண பழகினால்தான் நம்ம குடும்பம் சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும். பிள்ளைகள் துதிப்பார்கள். நம்ம துதிக்கலைன்னா அந்த கேரக்டர் குடும்பத்துலேயும் வராது. ஆம்தேவச்சனமே, ஒரு இடத்துல இனிப்பான பண்டங்கள் இருக்குதுன்னா அந்த இனிப்பில் போய் என்ன செய்யுது, ஒரு ஈச்சி போய் உட்காந்துச்சுன்னா அந்த ஈச்சினுடைய காலில் உள்ள அசுத்தம் அந்த பண்டங்களில் போகுது. இதே போல் நல்லது இருந்தாலும் நல்லதும் பரவும். உங்களுக்குள்ளே நல்லது இருக்குதுன்னா அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாடி வைப்பார். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் எப்படி துதிக்க, நான் இப்போ பப்ளிக்கில் இருக்கிறேன், எப்படி நான் துதிக்க? நீங்கள் ஆஃபீஸில் இருதயத்தில் துதிங்க. லைட்டாக முணங்கலாமே. அதாவது ஓதுவாங்க, இந்த ஓதுறதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அதே போல் நீங்கள் முணங்கலாமே. ஏன்னா எப்படியுமே உங்கள் கிட்ட உட்காந்துருக்கிற நபர் உங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் வராதபடி உங்களுக்குள்ளே பர்சனலாக ஒரு டூன் பண்ணி துதிச்சு கொண்டு இருதயத்தில் நல்ல ஹிம்ஸுகளை பாடல்களை பாடிக்கொண்டு இல்லை மைல்டாக ஹாட்டுக்குள்ளாடி சோத்திரம் பண்ணி கொண்டு உங்களுக்குள்ளாடியே துதித்து கொண்டு இருக்கிறது தான் இன்பமான அனுபவம். அதை தான் வேதம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அது ஏற்றதாக இருக்குது. தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. ஸோ தேவ ஜனங்களே, இன்றைக்கி துதிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளதை வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்பங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். என்ற மாற்றமும் கிடையாது. ஆவியானவர் கிரியை செய்யணுமா, துதிங்க, அவருக்கு பாதையை உருவாக்குங்க. தேவ மனிதர் பெக்மான் சொல்லுவார், அடிக்கடி என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்கால் வெட்டினா தண்ணீர்னால் நிரப்புவாராம். அந்த வாய்க்காலுக்கு தேவ மனிதர் பெக்மான்ஸ் அடிக்கடி சொல்லுவார், வாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதம், ஆனால் கால் இங்கிலீஷ் பதம். எனக்கு இவங்க கால் பண்ணிட்டாங்க, அவங்க கால் பண்ணிட்டாங்க. கால்னா கூப்பிடுன்னு அர்த்தம். அப்போ வாயால் என்ன செய்யணுமா, கால் பண்ணணும். கால்னா என்ன, கூப்பிடு. யாரை கூப்பிடணும், கணவரையா, மனைவியாவா, குடும்பத்தாரையா, இல்லை ஆஃபீஸில் உள்ள மேனேஜரையா, இல்லை யாரையும் இல்லை, தேவனை கூப்பிடணும். வாய்க்கால் வெட்டணும். வாய்க்கால்னா என்ன, வாயை திறந்து கால் பண்ணணும், அழகாக அவர் சொல்லுவார். ஸோ தேவனை கூப்பிட கூப்பிட என்ன ஆகும், வாய்க்கால் வெட்டுறீங்க. வாய்க்கால் வெட்டினா அவர் தண்ணியால் நிரப்புவார். எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அப்போ நம்ம செய்கிறத நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் அந்தந்த டைமில் நம்மளை விடுதலை ஆக்குவார். ஜெபிப்போமா? கண்களை மூடலாம். அன்பான ஆண்டவரே, துதித்தல் எவ்வளோ இன்பமானதப்பா. உம்மை போற்றி பாடுகிறது, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லதுன்னு போட்டிருக்கு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லது இருக்கும் பொழுது அதெல்லாம் காட்டிலும் சிறந்த நல்லது, வேதம் சொல்லுகிற நல்லதும் இன்பமுமானது உம்மை துதிக்கிறது, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறது, உம்மை புகழுகிறது, உம்மை நோக்கி பார்த்து உம்மை புகழ்ந்து பாடுகிறது எத்தனை நல்லது. ஆண்டவரே, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் ஆசீர்வதியும், இன்பமாக இருக்கட்டும். யாரும் பயப்படக்கூடாது, யாரும் வேதனையில் மாட்டக்கூடாது, சோதனைக்குள்ளே நுழையக்கூடாது. ஒவ்வொரு பேரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். பிரேயர் டைம் குடும்பத்தார் ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த வாரத்தின் முதல் நாள்னால நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிக்க போகிறோம். இந்த வாரத்துக்கு தேவையான கிருபையை கேட்போம், கர்த்தர் கொடுப்பார். 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.